ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பார் தாங்க வைக்க போகிறோம். அது இல்லாமல் பருப்பு இல்லாமல் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் நல்லா ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்துக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும். அது கூடவே ஒரு 3 பச்சை மிளகா, அது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு துண்டு இஞ்சியை வந்து நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை இதை மாதிரி நீல வாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாம்பார் செய்கிறேங்க. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அது கூடவே 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க. இது அந்த சோம்பு வெடிச்சது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் அந்த தக்காளி வெங்காயம்லாம் வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துருக்குறோங்க. நல்லா கொஞ்சம் பொடியாக நறுக்கிட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பூசணிக்காய் சேர்த்து சாம்பார் செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த சாம்பார் மட்டும் இல்லை, நம்ம சாதத்துக்கு போடுற சாம்பார்லேயும் ஒரு பீஸ் 2 கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் சாம்பார். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு, சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க. ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இல்லைன்னா தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு நீங்கள் சாம்பார் செய்யலாங்க. அவ்வளோதாங்க. மசாலா சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க. நல்லா தாராளமாக தண்ணி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு இது அப்படியே அந்த பூசணிக்காய் எல்லாமே கொதிக்கட்டுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, நல்லா ஒரு 1/4 மூடி தேங்காவை துருவி எடுத்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அவ்வளோதாங்க. நல்லா அந்த தக்காளியோடைய பச்சை வாசனை, அந்த பூசணிக்காய் எல்லாமே நல்லா வெந்துடுது. பூசணிக்காவை இது மாதிரி நசுக்கி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அரைச்ச தேங்காவும் பொட்டுக்கடலை பேஸ்ட்டும் இதில் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை எதுக்கு சேர்க்குறேன்னா அந்த திக்னஸுக்கோசம் தாங்க சேர்க்குறோம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பொட்டுக்கடலையும் தேங்காயும் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தால் போதுங்க, ரொம்ப கொதிக்க தேவையில்லை. அவ்வளோதாங்க. ஒரு கொதி வந்துடுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தழையை மேலே சேர்த்துக்கலாம். அது கூடவே பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. நல்லா சுட சுட தோசையோட இட்லியோட நல்லா சூப்பரான ஒரு சாம்பார் ரெசிபிங்க. இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.